கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த நாளுக்கு உண்டான வாழ்த்துதல்கள். அதே சமயத்தில் தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்த இந்த நாளிலும் நாம் அனைவரும் ஒன்று கூடி தேவனுடைய தெய்வீகமான வேதாந்தத்திலிருந்து அவர் எழுதி வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை படிப்பதற்கு கிருபை தந்ததனால் தேவனுக்கு மீண்டுமாக கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த வார பாடத்திற்குள் கடந்து செல்லலாம். நம்ம சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை கூடி நம்ம படிச்சுட்டு வரோம். அதுல இது எத்தனாவது வாரம்? 6வது வாரத்துக்கு வந்திருக்கோம். அடுத்த ஸ்லைட்ல என்ன வரப்போகுது தெரியும். 6வது வாரமாகிய இந்த வாரத்தில் நாம் படித்துக் கொண்டிருக்கும் அதிகாரம் இது. 2ஆம் அதிகாரத்துக்குள்ள என்ட்ராகும். 2ஆம் அதிகாரத்துக்குள்ள என்ட்ராகும். 5 வாரங்கள் நம்ம படிச்சது 1ஆம் அதிகாரத்தினுடைய காரியங்களுக்கு படிச்சிருக்கோம். 2ஆம் அதிகாரத்தில் எத்தனாவது வகுப்பு? முதல் கிளாஸ். 2ஆம் அதிகாரத்தின் முதல் வகுப்பு அப்படிங்கிறது சரியான விஷயம். நம்ம எங்க இருக்கிறோம், எப்படி சகரியா புஸ்தகத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சகரியா புஸ்தகத்தை மேஜரா 2 பிரிவுகளா பிரிச்சிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2. அதுல இப்ப நம்ம இருக்கிறது பார்ட் 1. அந்த பார்ட் 1 எதை சொல்ல வருதுன்னா, இஸ்ரேல் ஜனங்களின் எதிர்காலம், இஸ்ரேல் ஜனங்களுடைய ஃபியூச்சர் அப்படிங்கறதா சரியான விளக்கம். இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ஃபியூச்சரை பத்தி ஏன் தேவன் பேசணும் அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசனத்தை சகரியா பேசும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஃபியூச்சர்னே தெரியாம தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஊர் இல்ல, உண்மை சொல்ல போனா வீடுகள் சரியா இல்ல. வீடுகள் சரியா இருந்தாலும் தேவனை வழிபடுறதுக்கு வாசல் ஆலயங்கள் இல்ல, ஆலயம் இல்ல, மதிலும் இல்ல. ஒரு தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலைமையில் இருக்காங்க. அப்ப இவங்க தான் தொடர்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா, தேவன் இவங்களுக்கு எதிர்காலத்தை பத்தின ஒரு நம்பிக்கை கொடுத்து தான் அவங்களுக்கு இந்த வேலையை செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டா, இஸ்ரேல் ஜனங்கள் தான் தேவனுடைய திட்டத்துல உலகத்தின் கடைசி காலம் வரைக்கும் சாட்சிகளா இருக்க போறாங்க. அதனால இப்ப அந்த பிள்ளைகளை தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்துல எப்படி தண்டிச்சாரு, அதுக்கப்புறம் எப்படி மன்னிச்சாரு, மன்னிச்சதுக்கு அப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா எப்படி ஆலயத்தை கட்ட வைக்கிறார் அப்படிங்கறதா இந்த ஒரு சகரியா புஸ்தகத்துக்குள்ள நம்ம படிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதுல நம்ம இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 இரவு தரிசனம், 8 இரவு தரிசனங்கள் அப்படிங்கிற அடிப்படையில எத்தனை தரிசனத்தை முடிச்சிருக்கோம்? நம்ம இப்ப 2 தரிசனத்தை முடிச்சிட்டோம், நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். அந்த 2 தரிசனம் எனக்கு பேர் சொல்ல முடியுமா? அதெல்லாம் சிவப்பு குதிரை மேலே இருக்கும் புருஷன், அப்புறம் 4 கொம்புகள், 4 தொழிலாளர்கள், 2மே முடிச்சிட்டோம். நம்ம இந்த வாரம் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா விஷன் 3, எருசலேமை அளக்கும் புருஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். எருசலேமை அளக்க போகும் புருஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போன வாரம் பார்த்த சில காரியங்களை ஞாபகத்துக்குள்ள கொண்டு வந்துக்கலாம். இந்த சம்பவம், இந்த தீர்க்க தரிசனம், இந்த தரிசனம் எல்லாமே சகரியாவுக்கு ஏன் வந்துச்சுன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்துல. அப்படி கட்டும் போது அவங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள், எதிரிகள் வராங்க. அந்த எதிரிகள் மத்தியில் நம்ம தொடர்ந்து ஆலயத்தை கட்டணும்னா எங்களுக்கு 3 விஷயம் தேவை. ஒன்னு அஷூரன்ஸ், இன்னொன்னு என்கரேஜ்மெண்ட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளஸிங்ஸ். இதுல கடைசியா கிடைக்க போறது பிளஸிங். தேவன் அவங்கள அஷூரன்ஸ் கொடுத்து கட்ட வைக்கிறாரு. கட்டும் போது என்கரேஜ் பண்ணதுக்கு தான் ரெண்டு தீர்க்கதரிசிகள் இருக்கிறார். ஒருத்தர் பேரு ஆகார், இன்னொருத்தர் பேரு சகரியா. ஆகார் எப்படிப்பட்டவர், சகரியா எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத பத்தி அவங்க சொன்ன தீர்க்க தரிசனத்தை வச்சு நம்ம ஓரளவு கணிச்சோம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா, இந்த 3 விஷயத்தையும் தேவன் ஏன் கொடுக்கிறார்னா, இந்த ஜனங்களை வச்சுதான் தேவன் பிற்காலத்துல ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காரு. இது பழைய ஏற்பாடு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இதுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களுமே நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல உலகத்தின் முடிவுல உலகத்தை முடிக்கிறதுக்கு தேவன் யாரை வச்சு முடிக்க போறாரோ அவங்களுக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இது ஒரு பாடம், ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களா இருக்கக்கூடிய நமக்கு கூட என்னதான் இருக்குது ஒரு பாடம் அப்படிங்கறத நம்ம தெளிவா 2 தீர்க்கதரிசனத்தை படிச்சிட்டோம் இல்லைங்களா? முதல் தீர்க்கதரிசனுடைய பேர் என்ன சொன்னீங்க? சிவப்பு குதிரை மேலே இருக்கும் புருஷன். ஒரே வரியில இதுக்கு என்ன விளக்கம் சொல்ல முடியுமா? ஒரே வரியில இந்த தீர்க்கதரிசனம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதுக்காக? பர்பஸ், மனம் திரும்பி உள்ள வருகிறது கரெக்டான பதில் தான். அப்புறம் வேற ஏதாவது? ஆலயம் கட்டுறது கரெக்டான பதில் தான். ஆலயம் கட்டணும் முதல்ல என்ன பண்ணணும்? தேசத்துக்குள்ள வரணும். கரெக்ட். ஏன் தேசத்துக்குள்ள வரணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இவங்க எங்க இருக்கிறாங்க? புறஜாதி நாடுகள் இருக்கிறாங்க. புறஜாதி நாடுகள்ல சிறையிருப்புல அடிமைகளா இருக்காங்க. இந்த ஜனங்கள் வாழ் கூட்டணும் வந்தாங்களா? வரவே இல்லை. எல்லாருமே வரல. பாதி பேர் வந்திருந்தாங்க, எல்லாருமே வரல. மீதி இருக்கிற ஜனங்கள் வந்து கட்டணும்னா, கட்டிட்டு இருக்கிற ஜனங்களை முதல்ல என்கரேஜ் பண்ணணும். அதுக்கு தான் முதல் தீர்க்க தரிசனம் எந்த வடிவில தேவன் கொடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துக்குள்ள நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும் உங்களுக்கு அமைதி கிடையாது, சமாதானம் கிடையாது.
உலகத்துக்குள்ள நீங்க போய் இஸ்ரேலை விட்டுட்டு வேற எந்த தேசத்துக்கு இருந்தாலும் உங்களுக்கு சமாதானம் கிடையாது. சமாதானங்கள் எங்க மட்டும் தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க எருசலேமுக்குள்ள வந்தா தான் சமாதானம் அப்படின்னு சொல்லி எல்லா ஜனங்களையும் வர வைக்கிறதுக்கு தான் முதல் தீர்க்க தரிசனம். அதே சமயத்துல ஆலயத்தை கட்ட வைக்கிறதுக்கும் முதல் தீர்க்க தரிசனம். கரெக்டுங்களா? சோ இரண்டாவது தீர்க்க தரிசனத்துடைய நோக்கம் பேரு 4 கொம்புகள் 4 தொழிலாளிகள். இதோடைய நோக்கம் என்ன? முதல்ல 4 கொம்பு எதை குறிக்கும்? கோயம்புத்தூருக்கு 4 திசையில் இருக்கும் ஊர்களை குறிக்கும். இஸ்ரேலையும் யூதாவையும் சிதறடித்த கொம்புகள் அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க இஸ்ரேலை சுத்தி தான் இருக்காங்க. சோ 4 சொல்றது 4 எதிரிகளை குறிக்காது, 4 திசைகளை குறிக்கும். அப்ப எருசலேமை சுத்தி பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே 4 திசைகளிலும் எதிரிகள் இருந்திருக்காங்க. நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் எல்லா பக்கமும் எதிரிகள். இந்த எல்லா எதிரிகளும் எங்க இருக்காங்கிறத பழைய ஏற்பாட்டுல பல சப்ஜெக்ட்ல நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த எதிரிகளை கொம்புகள், இந்த கொம்புகளை தேவன் சிதறடிக்கிறதுக்கு 4 தொழிலாளிகளை ஏற்படுத்தினார். அந்த 4 தொழிலாளிகள் யாரு? கொள்ளர், இரும்பு வேலை செய்யறவங்க, மர வேலை செய்யறவங்க, கைவினைஞர்கள். படிச்சுக்கலையா? சோ இவங்க எல்லாம் யாருக்கு இருக்கு? இந்த வேலையெல்லாம் எங்க இருக்கும்? ஆலயம் கட்டும் போது தான் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோ ஆலயம் கட்டக்கூடிய இந்த வேலையை இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சா சுத்தி இருக்கிற கொம்புகளான எதிரிகளுக்கு என்ன வந்துருமாமா? பயம் வந்துரும். அருமையா சொன்னீங்க. பயமுறுத்துவதற்கும் விளத்தள்ளுவதற்கும் இவர்கள் என்ன பண்ணாங்க? வந்தாங்க சொல்லி என்கரேஜ் பண்ணி தேவன் சொல்றாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு கூட எருசலேம் தேசத்துக்குள்ள, இஸ்ரேல் தேசத்துக்குள்ள யூதர்கள் எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்களா? வரல. ஆனா கண்டிப்பா தேவன் வர வைப்பார். அதை எப்படி வர வைப்பார்னா முதல்ல எல்லா ஜாதிகளிலும் 4 திசைகளிலும் இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் அவர் கூட்டுவார். இதான் 4 கொம்பு. சோ எல்லா ஜாதிகளையும் கூட்டுவாரு. அப்படி கூட்டுறப்ப எல்லா ஜாதிகளும் வந்து இஸ்ரேலை சிதறடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்பதான் மீதி இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்கவுங்க தேசத்தை விட்டு வந்து சேருவாங்க. அப்படி வந்து சேரும் போது இஸ்ரேலுக்கு வெற்றி கிடைக்கும். எப்படி வெற்றி கிடைக்கும்னா 4 தொழிலாளிகள் ஒர்க் பண்ணி வெற்றியை வாங்கி கொடுப்பாங்க. யார் இந்த 4 தொழிலாளிகள்? அவ்வளவுதான். அங்க புஷ்ஷுன்னு போச்சாலே முடிஞ்சிடும். முதல்ல இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்தார். அவர் வந்துதான் பாழா போனதை எடுத்து திருப்பி கட்டிட்டு இருக்கார் இஸ்ரேல். அடுத்தது முற்பிதாக்கள், மகிமையடைந்த சபை. அதுக்கப்புறம் முற்பிதாக்கள். அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், மாம்சத்தில் இருக்கிற சபைக்கு இதுல பங்கே இல்லையா? மாம்சத்தில் இருக்கிற சபை நம்ம யாரும் இல்ல. மகிமையடைந்த சபை 4 தொழிலாளிகள் ஒருத்தர் கரெக்ட். அவங்களுடைய பவர்ல தான் இந்த வேலை நடக்குது நமக்கு நல்லா தெரியும். ஆனா மாம்சத்தில் இருக்கிற சபைக்கு ஒரு பவர் இருக்குல்ல. நான் கேக்குறது இப்ப மிட்பாண்டி நீங்க போக வேண்டாம். இப்ப நான் கேக்குறது இருப்பாங்க இருப்பாங்க. அப்ப இந்த வேலையில அவங்களுக்கு ஏதோ ஒரு பங்கு கட்டாயமா இருக்கும். அந்த பங்கை சொல்வதுதான் 3வது விஷயம். அந்த பங்கை சொல்வதுதான் 3வது விஷயம். புரிஞ்சவங்களுக்கு? சோ 2 முடிஞ்சது. 3வது தரிசனம் என்ன பேருன்னு பார்த்தோம்னா a man carrying a measuring line. ஆங்கிலத்துல வந்து அளவு நூல் பிடித்திருக்கும் ஒரு புருஷன் அப்படிங்கறது அவர் சொல்லியிருக்கு. தமிழ்ல அருமையான ஒரு விளக்கம், அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷன். இவரை பத்தி அந்த தீர்க்கதரிசனத்தை படிக்க போறோம்னு யாரும் நினைச்சுக்க வேண்டாம். இவரை வச்சு ஒரு தீர்க்கதரிசனத்தை நாம இப்ப படிக்க போறோம். ஏன் இந்த பெயரை இந்த தீர்க்கதரிசனத்துக்கு பைபிள் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா விஷன் ஆரம்பிச்சது இவர்கள் இருந்தார். 3வது தரிசனம் சகரியாவுக்கு காண்பிக்கப்பட்டதே இவரில் இருந்தார். சோ 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம இப்ப வாசிக்கலாம். சகரியா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். யார் இந்த நானு? சகரியா என்ன பண்றாராமா? கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். அளவு நூல் பிடித்திருக்கும் ஒரு புருஷனை கண்டேன். அளவு நூல்னா என்ன? அருமையானது. தூக்கு நூல் அப்படியே போட்டிருக்காங்க. அளவு நூல் அவ்வளவுதான். சோ அளவு நூல் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா சொல்ல போனா அளக்கிறது. அளவு நூல் எதுக்குன்னு கேட்டா என்னதான் பதில்? அளக்கிறதுக்கு. ஆனா இவர் யார் அளக்க போறார், எதை அளக்க போறாருன்னு தெரியல. ஆனா இந்த புருஷன் அளப்பதற்கு தான் வந்திருக்காரு. சரிங்களா? சோ அளக்கிறதுங்கிறது ஒரு வேலையே இல்லை. அளக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேலையே இல்லை. வேலை யாருடைய வேலை? அளக்கிறவங்களுடைய வேலையை. யார் கொடுத்துக்கிற வேலையை கேட்கிறப்ப அப்ப இவர் யார்? தேவனுடைய ஊழியக்காரர். ஞாபகம், தேவனுடைய ஊழியக்காரர். இந்த சப்ஜெக்ட் வந்து பயங்கர கஷ்டம் இந்த பார்த்து புரிஞ்சுக்கிறது. அதனாலதான் நிறைய விளக்கங்கள் எப்பவே கொடுத்துறாரு. இவர் யாருன்னா தேவனுடைய ஊழியக்காரர். கையில் என்ன வச்சிருக்காரு?
அளவு நூல் வச்சிருக்காரு. எதுக்கு வச்சிருக்காரு நமக்கே கேட்கறதுக்கு ஆசையா இருக்குல்ல. அப்ப சகரியாவுக்கும் கண்டிப்பா ஆசை இருந்திருக்குமா? உடனே சகரியாவுக்கு தேவன் விளக்கம் கொடுக்கிறார். அவர் கையில எதுக்காக அளவு நூல் இருக்குன்னா வாசிங்க 2ஆம் வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீர் எவ்விடத்துக்கு போகிறீர் என்று கேட்டீர். பாத்தீங்களா? நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டேன். யார் கேட்டா? திருப்பி திருப்பி இந்த சப்ஜெக்ட் அந்த क्वेश्चन கேட்கறதுக்கு காரணம் அது புரிந்துக்கணும்னு தான். சோ யார் கேட்டா? யார் கிட்ட கேட்டா? அளவு நூல் கையில பிடிச்சிருக்கிற புருஷன் கிட்ட கேட்டா. என்ன கேட்டா? எங்க போறீங்க? இப்ப யார் பதில் கொடுக்கணும்? அந்த புருஷன் என்ன கொடுக்கிறாரு வாசிங்க. அதற்கு அவர் எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதின் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படிக்கு அதை அளக்கிறதற்கு போகிறேன். எங்க போறாரமா? அளக்க போறாரு. எதை அளக்க போறாரு? எருசலேம். சோ எருசலேம அளக்க போறாருன்னா இவர் யார்? இவர் யார்? தேவனுடைய ஊழியக்காரர். கரெக்ட். என்ன வேலை செய்ய வந்திருக்காரு? அளக்கிற வேலை யார் செய்வா? மேஸ்திரி. கரெக்ட். மேஸ்திரி அளக்கிற வேலை செய்ய மாட்டாரு. மேஸ்திரி அளந்து கொடுத்த வேலையில ஒர்க் பண்ணுவார். அளக்கிறவர் பேரு சர்வேயர். அளக்கிறவர் பேரு சர்வேயர். சர்வேயர் யாருக்கு? சர்வர் கிடையாது. சர்வேயர். சர்வேயர் என்ன சொல்றது? ஆய்வாளர் சொல்றோமா? மதிப்பீட்டாளர் கூட சரியா வராது. சரி, சர்வேயர்னே வச்சுக்கலாம். கணக்கெடுப்போம்னா மக்கள் தொகை கணக்கெடுக்கிறது கூட சொல்லலாம். அளவிடுபவர் வச்சுக்கலாமா? சோ இவர் வந்திருக்காரு கேட்டீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. சரி, நில அளவையர் வச்சுக்கலாம். இவருக்கு ஒரு விஷயத்தை ஏன் அளக்கிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் அளந்து ஏதோ ஒண்ணு கட்ட போறாரு. அதுக்கு அளக்க வந்திருக்காரு. கரெக்டா? சோ எதுக்கு அளக்குறாங்கன்னா அளந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தை கட்ட போறாங்க. இப்ப கட்டுற கண்டிஷன் தான் இருக்கு. எருசலேம் இன்னும் கட்டுற கண்டிஷன் தான் இருக்குது. என்ன கட்டல? இன்னும் ஆலயமும் கட்டல, ஆலயமும் கட்டல. சோ கட்டுவதற்கு அளப்பதற்கு இவர் வந்திருக்காரு. வந்திருக்கிறவர் யார் பார்த்துட்டா? சகரியா பார்த்தார். பார்த்து சும்மா இருந்தாரா? கேட்கிறார். யார்கிட்ட கேட்டாரு? அளக்கிறது. இப்பதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். 3ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதோ என்னோட பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆயிச்சா? கிளியரா? கிளியர். கன்ஃபியூஷன் கிளியர். கிளியரா கன்ஃபியூஷன் வந்துச்சு. சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? சரி, ஏன் கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சீங்கன்னா இதோ இல்ல முதல்ல 3ஆம் வசனத்தை பேசிட்டு இருக்காரு. இல்ல 3ஆம் வசனத்தை பேசிட்டு இருக்காரு சகரியா. சோ சகரியா ஓபனா நம்ம கிட்ட பேசுறாரு. ஒருத்தர் வந்தாரு, கையில அளவு நூல் பிடிச்சிருந்தாரு. அவர் எங்க போறீங்க கேட்ட, அளக்க போறேன்னாரு எருசலேம. அப்படி அளக்க போறேன்னு சொல்றவர் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. சோ 3ஆம் வசனத்துல என்ன ஆரம்பிக்கிறாருன்னா இதோ என்னோடு பேசின தூதன் புறப்பட்ட போது. யாருக்கு தூதன்? அளவு நூல் வச்சிருந்தவர் அந்த புருஷன். பரவாயில்ல, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. பட் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் உண்மையாலுமே. அளவு நூலை பிடிச்சிருந்த அந்த புருஷன் அதான் தூதன் மாறிடுச்சுங்க. புறப்பட்ட போது வேறொரு தூதன். இப்ப எத்தனை தூதன் வந்தாச்சு? 2. வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தார். எவரை? அளவு நூல் பிடிச்சிருக்காருல்ல, அவரை சந்திக்க வந்தார். வந்து என்ன பண்றாருன்னா வாசிங்க 4ஆம் வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இவனை அவர் நோக்கி. இங்கதான் பிரச்சனை. என்ன பண்றீங்க? இவனை அவர் நோக்கி. எவனை யார் நோக்கி? அளவு நூல் பிடித்தவரை. நீங்க எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கிறீங்க. எவ்வளவு கண்டுபிடிக்க பரவாயில்ல. அவன் அவர்களெல்லாம் தமிழ்ல தான் மொழிபெயர்ப்பு. ஹி அப்படின்னா அவங்கன்னு சொல்லலாம், தமிழ்ல அவன்னு சொல்லலாம். அதை வச்சுலாம் நம்ம எதையுமே முடிவு பண்ண முடியாது. அதனால அந்த டென்ஸ்க்கு நீங்க போக வேண்டாம். அந்த இலக்கணம் நமக்கு இப்ப ஒத்து வராது, உதவி செய்யாது. அவர் இவனை அவர் நோக்கி நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது. வாலிபனிடத்தில் எல்லாம் ஏற்கனவே இந்த பேப்பர் பார்த்து வந்தீங்க. இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் ஜீவன்களின் திரளினாலும் மதியில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். மதியில்லாத பட்டணங்கள் இருக்குங்க. அங்க அப்படிதான் இருக்கு. மதியில்லாத பட்டணங்கள் இருக்கு. தமிழ் பேப்பர் எப்படி இருக்கு? தமிழ் பேப்பர் பைபிள்ல பாத்துங்க. மதில் தான். மதில் இல்லாத. மதில் இல்லாத பட்டணம் தான் கரெக்ட் இல்லையா? இங்க மதி இல்லாதன்னு வந்திருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கலாம். இதுவும் பைபிள்ல இருந்து காப்பி பண்ணி போட்டதா, பட் நான் கவனிக்கல. சரி, என்ன மாதிரி இருக்குன்றாரு? மதில்
இல்லாத பட்டணம் போல் இருக்கும் வாசஸ்தலமான்னு சொல்லிட்டு இப்ப யார்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு என்ன கேள்வி வரும்? அப்ப மதில் கட்டுறதுக்கு தான் ஒருத்தர் வந்தார். மதில் கட்டுறதுக்கு வந்தாரா, மதில் அளக்க வந்தாரா? அளந்து கட்டுறதுக்கு ஒருத்தர் வந்தாரு. அளக்க போறவரை நிறுத்தி ஒரு தூதன் என்ன சொல்றாரு? இந்த தேசத்துக்கு என்ன தேவையில்லை? மதில் தேவையில்லை. அதனால என்ன பண்ணாத, அளக்காத அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டாப் பண்றதுக்கு என்ன காரணம்னா, இந்த தேசத்துக்கு மதில் யார் தெரியுமா? வாசிங்க சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்தேன். தேவன் சொல்றாரு, இந்த தேசத்துக்கு மதில் நீங்க கட்ட வேண்டாம், நானே என்னவா இருக்கேன்? மதிலாய். என்ன மதில்? அக்கினி மதிலாய் இருந்து அதின் நடுவில் மகிமையாக இருப்பேன். அந்த தேசத்தின் நடுவில் எப்படி இருப்பேன்? மகிமையா இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. இவ்வளவுதான் வருது. சோ நம்ம என்ன பண்ண போறோம்? இதுக்கு நம்ம விளக்கம் கண்டுபிடிப்போம். விளக்கத்தை எப்படி கண்டுபிடிப்போம்? வழக்கமா முதல்ல தீர்க்கதரிசனத்தின் நேரடியான விளக்கம். பட் சகரியா புத்தகத்துல என்ன ஸ்பெஷாலிட்டினா, முதல்ல தீர்க்கதரிசனத்தை முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விளக்கம் தேவை. அதுக்கப்புறம் அது எங்க நடக்குதோ அங்க எப்படி நடந்துச்சு, அப்புறம் கடைசி காலத்துல வாழக்கூடிய 2 குரூப்புக்கு அது எப்படி பாடமா இருக்கு. கடைசி காலத்துல வாழக்கூடிய 2 குரூப்பா அது யாரு? ஒண்ணு நேச்சுரல் இஸ்ரேல், இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேல். 2 பேருக்குமே அது என்ன பாடம் இருக்குன்னு நம்ம படிக்கிறது வழக்கம். சோ முதல்ல இந்த தீர்க்கதரிசனத்தின் விளக்கம் ஃபுல்லா புரிஞ்சுட்டு சொல்றவங்க என்னை பாருங்க. இதுவரைக்கும் விளக்கம் எல்லாம் புரிஞ்சுச்சா? எப்படி பாக்குறாங்க பாருங்க. புரிஞ்சுச்சா? பார்க்கதான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சோ முதல்ல வந்துடலாமா? இதுல எத்தனை கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, முதல்ல என்னோட பேசின தூதன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். என்னோட பேசின தூதன் யார்? 2வது கொஸ்டின், வேறொரு தூதன் வந்திருக்காரு, அவர் யாரு? வேறொரு தூதன் வந்திருக்காரு, அவர் யாரு? தெரியல யாரு? அடுத்தது இவனை, அது யாரு? அடுத்தது அவர் நோக்கி, அது யார்? அவர் யாரு? அதுக்கப்புறமா வாலிபன் யார் அப்படிங்கிற கேள்விக்கு விடை கண்டுபிடிக்காம இந்த ப்ராபஸியும் புரிஞ்சுக்க முடியாது, தேவன் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்க முடியாது. இப்ப இந்த விஷயத்தை உங்களால ஈஸியா சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன். இல்ல இந்த விஷயத்தை படிச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அப்படியே இந்த விஷயத்தை திருவள்ளுவர் பைபிளுக்கு போயிடலாம். இல்ல உங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். முதல்ல என்னோட பேசின தூதங்கிறது யார்? லிட்டரலா சொல்லுங்க, அர்த்தமெல்லாம் கேட்கலாம். லிட்டரலா யார்? அளவுக்குள் கையில் பிடித்திருக்கும் புருஷன். வேறொரு தூதன் வந்தாரு, அது யாரு? ஒண்ணுமே புரியல. அதை கண்டுபிடிக்கணும். கரெக்டான பதில். அதை என்னன்னு நீங்க எங்க பாத்தீங்கன்னு கண்டுபிடி. கரெக்ட். அடுத்தது இவனை, அவர் இவனை யாரு? சகரியா. தெரியும் வரட்டு. இவனை அவர் நோக்கி, இவனை இவனைங்கிறது முதல் தூதன். கரெக்ட். முதல் தூதன் யாரு? கையில அளவுன்னு பிடிச்சிருந்தவர். கரெக்ட், பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்டீங்க. அவர் நோக்கினா அவர் யாரு? 2வது கண்டுபிடிக்க வேண்டிய தூதன். கரெக்டா? வாலிபன் யாரு? சகரியா என்பது சரியான பதில். அதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு மறுபடியும் திருவள்ளுவர் பைபிள் அப்படியே வாசிக்கலாம் பாருங்க. இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப கிளியரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏஞ்சல், செகண்ட் ஏஞ்சல்னு இருக்கு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா. நம்ம இங்க பார்க்கலாம். வாசிங்க. நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது, முதல் வசனத்துல இருந்தே போட்டுருக்கேன். சகரியா 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருந்தே போட்டுருக்கேன். வாசிங்க இப்ப. நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது இதோ அளவு நூலை கையில் பிடித்திருந்த ஒருவரை கண்டேன். அளவு நூலை கையில் பிடித்திருந்த ஒருவரை கண்டேன். அது நம்மள ஏற்கனவே கண்டுட்டோம் யாருக்கு. அப்புறம் அடுத்தது, எங்கே போகிறீர் என்று நான் அவரை வினவினேன். நான் அவரை என்ன பண்ணேன்? வினவினேன். சோ யார் கேட்டா? இப்ப சகரியா கேட்டார். வினவினேன். அதற்கு அவர் எருசலேமை அளந்து அதன் அகலமும் நீளமும் எவ்வளவு என்பதை காண போகிறேன் என்றார். அப்படி சொல்லி முடிச்ச உடனே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதன் திரும்பி சென்று, என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதர். இப்ப யார் இந்த தூதர்? என்னோட பேசிக் கொண்டிருந்த தூதர் அளவு நூல் கையில் பிடித்திருக்கிற அந்த தூதன். சோ அந்த தூதன் திரும்பி செல்கையில், எங்க செல்கையில்? அளவெடுக்க செல்கையில். அளவெடுக்க செல்கையில் மற்றொரு தூதன் அவருக்கு எதிரே வந்தார். இப்ப இந்த மற்றொரு தூதன் யாருன்னு நமக்கு தெரியல. தெரியாத நம்ம எப்படி வச்சுக்குவோம்? எக்ஸ் என கொள்க. தெரியாத என்னன்னு சொல்லுவோம் நம்ம? எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா சொல்றதுக்கு ஈஸியா இருக்காரு. இப்ப இந்த எக்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் க்ளூ. பாக்க யார் கண்டுபிடிக்கிறீங்க? 4, 5 வாசிச்சு அந்த தூதன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னு என்ன தெரியுமா?
4ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அத சகரியாவுக்கு சொன்னது யார் தெரியுமா? எக்ஸ். ரைட் ஆர் ராங்? வாசிக்கலாமா? 4ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம். வந்தவர் முன்னவரிடம் இவ்வாறு சொன்னார். எவ்வளவு ஈஸியா இருக்கு. வந்தவர் யாரு? எக்ஸ் யார்கிட்ட சொன்னாராமா? அது யாரு? அளவுநூல் பிடிச்சிருந்தவர்கிட்ட சொன்னாராமா? ஓடி சென்று நீ போய் ஓடி போய் சரி அந்த இளைஞரிடம் நீ சொல்ல வேண்டியது. யார்கிட்ட சொல்ல வேண்டியது? அப்ப சகரியாவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட வருது? எக்ஸ். அப்ப எக்ஸ் யார்? எக்ஸ் யார்? அப்படி வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்றாருன்னா எருசலேமில் எண்ணிறந்த மனிதர்களும் திரளான கால்நடைகளும் இருப்பதால் அந்நகரம் மதில் இல்லாத ஊர்களைப் போல் அந்த நகரம் எப்படிதான் இருக்கும்? மதில் இல்லாத. அப்ப எக்ஸ்கள் தூதனுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு? இஸ்ரேல் தேசம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இஸ்ரேல் தேசத்துக்கு யார் மதில்னு தெரிஞ்சிருக்கு. 5ஆம் வசனம். ஏனெனில் அதை சுற்றிலும் நானே நெருப்பு சுவராய் அமைவேன். அப்ப தேவன் சொல்றத எக்ஸ் அளவுநூல் பிடிச்சிருக்கவரை கூப்பிட்டு சொல்லி எங்க போய் சொல்லுகிறாரு? சகரியா. அப்ப சகரியாக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி வருது? முதல்ல யார்கிட்ட வருது? எக்ஸ். முதல்ல தேவன். கரெக்ட். தேவன் கிட்ட இருந்து எக்ஸ்ங்கிற தூதன். அடுத்தது அளவுநூல் பிடிச்சிருக்கவர். அதுக்கப்புறம் யாருக்கு போகுது? யாருக்கு போகுது? சகரியாக்கு. சோ என்ன சொல்றாருன்னா எருசலேமை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ் என்ற தூதனிடம் உண்டு. சோ யார் இந்த எக்ஸ் என்ற தூதன்? மிகாயேல் என்பது சரியானது. கரெக்ட்டா? அப்ப ஒண்ணே ஒண்ணு கண்டுபிடிக்கணும். யார் இந்த இளைஞன்? சகரியா என்பது சரியானது. இப்ப இந்த வசனம் கிளியர் ஆயிடுச்சா உங்களுக்கு? பேரை போட்டு படிச்சு சொல்லுங்க எனக்கு ஒண்ணுன்னா வரிசையா. சகரியா சொல்றாரு 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்களே பாத்துக்கோங்க. வசனத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என்ன மிஸ்ஸிங்? ஒண்ணுமே மிஸ்ஸிங் இல்ல. அதான் வந்துருச்சு. வந்தவர் அப்படிங்கிறது யாரு? வந்தவர்ங்கிறது எக்ஸ். எக்ஸ் தான் வந்தாரு. வந்து யார்கிட்ட சொன்னாரு? அளவுநூல் பிடிச்சிருக்கவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு ஏன் போறீங்க? என்ன அந்த பாயிண்ட் என்ன முடிக்கல. லிட்டரல் விளக்கமா நான் முடிக்கல. நீங்க ஆவிக்குரிய விளக்கத்துக்கு போறீங்க. சோ இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் அளவுநூல் பிடிச்சிருக்கவர் யாருங்கிற மீனிங் இன்னும் என்ன பண்ணல? ஓபனே பண்ணல. ஆனா அளவுநூல் பிடிச்சிருக்காங்கிறதோட நிறுத்திட்டோம். ஆனா எக்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப மிகாயேல். புரிஞ்சா உங்களுக்கு? சோ இப்ப தீர்க்கதரிசனம் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் வசனம் என்ன சொல்றா? எங்கே போகிறேன் என்று நான் அவரை வினவினேன். யார்கிட்ட கேட்டா? சகரியா அளவுநூல் பிடிச்சிருக்கவர்கிட்ட கேட்டார். அடுத்தது உடனே அவர் என்ன பண்றாருன்னா எருசலேமை அளந்து அதன் அகலமும் நீளமும் எவ்வளவு என்பதை காணப்போகிறேன். ஓகே சொல்லிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது என்னோட பேசின தூதர் திரும்ப போயிட்டு இருக்கும்போது என்னோட பேசின தூதர் யாரு? அளவுநூல் பிடிச்சவர். திரும்பி செல்கையில் மற்றொரு தூதர் யார் கண்டுபிடிச்சாச்சு பண்ண? மிகாயேல். அவர்தான் சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த புருஷர். அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு எதிரே வந்தார். வந்தவர் முன்னவரிடம் இவ்வாறு சொன்னார். வந்தவர் யார்? இப்ப மிகாயேல். முந்தினவர் யாரு? அளவுநூல். என்ன சொல்றாரு? போய் சகரியாட்ட சொல்லுங்க. போய் சகரியாட்ட சொல்லு. என்ன சொல்லு? மதில் கட்ட வேண்டாம். மதில் கட்ட வேண்டாம். ஏன்னா யார் மதில்? நானே மதில் போய் சொல்லி அனுப்பிச்சிட்டார். சோ இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்கு புரிஞ்சவங்களுக்கு என்கரேஜ் பண்றார். ஆலயம் கட்டிட்டு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை என்ன சொல்லினா, நீங்க என்ன காரணத்துக்கு கொண்டும் கட்டுறதுல பயந்துக்கவே வேண்டாம். இந்த தேசத்துக்கு மதில் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு முக்கியம் இல்ல. நான் தான் இந்த தேசத்துக்கு என்னவா இருக்கேன்? மதிலா இருக்கேன். எல்லாரும் பார்த்து திருப்பி வாங்க தேசத்துக்கு. நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் தேவன் சொல்றாரு. இதுதான் 3வது விஷன். சரிங்களா? சோ இந்த விஷன்ல நம்ம யாரை இன்னும் கண்டுபிடிக்க தெரியுமா? அளவுநூல் பிடிச்சிருந்தவர் யாருன்னு நமக்கு தெரியல. இப்ப அந்த பாட்டுக்கு போயிடலாமா? சோ எங்க ஆரம்பிக்கலாம்னா அளவுநூல் பிடித்திருந்த ஒரு புருஷன் சர்வே இல்லையா? சோ சர்வேயுடைய வேலை என்ன? ப்ராபஸில வந்துருச்சு. எருசலேமை கட்ட. எதை கட்ட? எருசலேமை கட்ட. சோ அவரே சொல்றாரு எருசலேமை அளந்து அதன் அகலமும் அதன் நீளமும் எவ்வளவு என்பதை காணப்போகிறேன். என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தேவன் என்ன சொன்னாரோ அந்த செகண்ட் சாப்டர்ல ப்ரூவ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இஸ்ரேல் ஜனங்களை கம்ஃபோர்ட் பண்றதுக்கு என்ன சொன்னாருன்னா நானே அளந்து கட்டுவேன்னு சொன்னார். அதை இப்ப கட்டுறாரு. வாசிக்கலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சகரியா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகையா சகரியா 1ஆம் அதிகாரம் நம்ம என்ன படிச்சிருக்கோமா? எப்ப பிரதர்?
போன வாரம் பூரா படிச்சு சொன்னது வாசிங்க. ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்க பக்கம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னார் இல்லையா? அதோட அத்தாட்சி என்ன? என் ஆலயம் அதிலே கட்டப்படும். நான் உங்ககிட்ட திரும்பிட்டேங்கிறதுக்கு என்ன அடையாளம்? என் ஆலயம் அதிலே கட்டப்படும். எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் சொன்னாரா இல்லையா? ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே என்ன சொன்னாரு? எருசலேம் மீது அளவு நூல் அதை பிடிக்கிறத இப்ப யார் அமைச்சிருக்காரு? ஒரு தூதன் அமைச்சிருக்காரு. இந்த விஷயத்தை இப்ப யார் பாக்குறானா? சகரியா பாக்குறாரு. சோ இந்த விஷயத்துல இப்ப இங்க நிக்கிறவர் தான் யாருங்க? சர்வே. அவர்தான் சர்வே. அளவு நூல் பிடிச்சிருந்தவர் தான் சர்வே. அதான் ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் கிளியர் பண்ணிட்டோம். சோ ஒரு சர்வே நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அவர் யாருங்க? மிகாயேல். கண்டுபிடிச்சிட்டீங்க. எருசலேமை அளப்பவர் இவரு. அவர் மிகாயேல். நடுவில் இருக்கிறவர் சகரியா. இது கிளியரா எல்லாருக்குமே கிளியரா? இப்ப கொஸ்டின், மிகாயேல் யாருன்னு நமக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் விஷன்லயே எப்படி வந்தார்னா சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கும் ஒரு புருஷனா வந்தார். இப்ப எப்படி வந்திருக்காரு? ஒரு தூதனா வந்திருக்காரு. அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர்கிட்ட இஸ்ரேலை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும். ரைட். அடுத்தது யார்கிட்ட பேசுறதுக்காக வந்தாரு? சகரியா கிட்ட. யார்கிட்ட பேசுறதுக்காக வந்தாரு? சகரியா கிட்ட. யார் மூலமா பேசினாரு? அளவு நூல் பிடிச்சிருக்கிறவர் மூலமா பேசினார். இப்ப நம்ம கண்டுபிடிச்சுக்க வேண்டியது, அளவு நூல் பிடிச்சிருந்த அந்த புருஷன். இத கண்டுபிடிச்சாலும் இந்த ப்ராபசி முடிச்சது. அவ்வளவுதான். ஓகே, கிளியரா இருக்கீங்களா? அது கிளியரா மிகாயேல் தூதன்? இது கிளியரா சகரியா? இந்த சம்பவம் கிளியரா? என்ன சம்பவம்னா மிகாயேல் தூதன் தேவன் கிட்ட இருந்து வந்து அளவு நூல் பிடித்திருந்தவர் மூலமாக யார்கிட்ட பேசுறாரு? சகரியா. என்ன பேசினாரு? மதில்லாம் கட்ட வேண்டாம்பா, நான் இந்த தேசத்துக்கு என்ன வந்துக்கிறேன். இது கிளியரா உங்களுக்கு? சோ இப்ப நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்னா, எருசலேமை அளப்பவர் யார்? எருசலேமை அளப்பவர் யார்? க்ளூ நம்பர் 1, இவர் தேவனுடைய ஊழியக்காரர். ரைட் ஆர் ராங்? ஏற்கனவே அப்படிதான் படிச்சோம். அளக்க வந்திருக்காரு இல்லையா? எதை அளக்க வந்திருக்காரு? எருசலேம் அளக்க வந்திருக்காரு. யாருடைய ஊழியக்காரர் தான்? தேவனுடைய ஊழியக்காரர். அடுத்தது சகரியாவுக்கு இவர் தான் சொல்றாரு எருசலேம் அளக்கப்படும். சகரியா கேட்டார்ல, எங்க போற? கையில நூல் பிடிச்சிட்டு எங்க போறேன்னு கேட்டு என்ன சொன்னாரு? அப்ப எருசலேம் அளக்க போறேங்கிற விஷயத்த சகரியாவுக்கு சொன்னது இவர் தான். இவர் யார்? எப்படி? நானே சொல்லிருக்கேன். அதுதான் க்ளூ போட்டிருக்கேன். 10வது க்ளூ. அடுத்த க்ளூ, இவர் சொல்வதைத்தான் சகரியா சொல்ல போறார். இவர் என்ன சொன்னார்? நீங்க மதில்லாம் கட்ட வேண்டாம், இந்த தேசத்துக்கு யாரே மதில் அப்படிங்கறத சகரியா போய் யார்கிட்ட சொல்லணும்? இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொல்லணும். அப்ப சகரியாக்கு நியூஸ் யார் மூலமா வந்திருக்கு? அளவு நூல் பிடித்து. அப்ப அளவு நூல் பிடித்திருப்பவர் யார்? அடுத்தது இன்னும் இப்படியே க்ளூவை போட்டிருந்த எப்படி நைட் வரைக்கும்? லாஸ்ட் க்ளூ, மிகாயேலே இவர் மூலமா தான் சகரியாட்ட பேசுறார். இல்ல இருக்கு, புரிஞ்சா நான் சொல்றது உங்களுக்கு? மிகாயேல் தூதனே எக்ஸ், மிகாயேல் தூதனே சகரியாட்ட டைரக்டா பேச யார் மூலமா பேசுறாரு? யார் இந்த அளவு நூல் பிடித்திருக்கும் புருஷன்? மாம்சத்தில் இருக்கும் சபையா? நீங்க சொல்ற விஷயம் நாளைக்குமே சூட் ஆகுதான்னு பாருங்க. பிதாவாகிய தேவன் தூதனா பேசுறாரா? இது எல்லாத்தையுமே பேசுறது தேவன் தான். மறுபடியும் க்ளூ ரிப்பீட் பண்ணுமா பார்க்கலாம், ஸ்லாங்ல கண்டுபிடிக்கீங்கன்னு பார்க்கலாம். இவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். இவர் தேவன் சொல்றத அப்படியே பண்ணுவார். அடுத்தது சகரியா இருக்கிற மாதிரி, சகரியா அவருக்கே இவர் சொல்லிதான் தெரியுது எருசலேமை அளக்க போறாரு. அடுத்தது சகரியா இஸ்ரேல் ஜனங்களை என்கரேஜ் பண்ணல, போய் கேட்டு என்ன கேட்கிறாரோ சகரியா அதை சொல்றதே இவர்தான் இந்த தூதன் தான். கடைசியா மிகாயேல் தூதனே டைரக்டா போய் யார்கிட்ட பேசல? சகரியாட்ட பேசினாரு. செகண்ட் சாப்டர்ல மிகாயேல் டைரக்டா போய் பேசினாரா? இல்ல, யார் மூலமா பேசினாரு? அளவு நூல் பிடித்தது. யார் இந்த அளவு நூல் பிடித்திருக்கும் புருஷன்? சரியான பதில் தான், தீர்க்க தரிசனம் அப்படிங்கறது கரெக்ட். தேவனுடைய தீர்க்க தரிசனம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க, கரெக்டா வருதுன்னு. எல்லா விளக்கமும் கரெக்டா வருதுன்னு பாக்குறீங்களா? சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தேவனுடைய தீர்க்க தரிசனம், தேவனுடைய ஊழியக்காரர் இல்லையா?
புரியல நிறைய பேர். தீர்க்கதரிசனம்ங்கிறது தேவனுடைய ஊழியக்காரர் இல்லையா? எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவர் சொல்றதுதான் அது செய்யும், அவருடைய வழிநடத்துதல் கம்ப்ளீட்டா. அடுத்தது சகரியாவுக்கு தீர்க்கதரிசனம் தான் சொல்லுது அழக போறார் தேவன். கரெக்டா? சகரியாவுக்கு தேவன் சொல்றது எல்லாமே என்னதான் தீர்க்கதரிசனம். அப்ப யார் மூலமா தான் சொல்லுவாரு? இந்த அளவுகள் பிடிச்சிருக்கும் புருஷன் மூலமா தான் சொல்லுவாரு. அடுத்தது தீர்க்கதரிசனம் சொல்றதான் சகரியாவை சொல்லப்பாரு. மூணாவது பாயிண்ட், தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுதோ அதை தான் சகரியாவை இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொல்ல போறாரு. நாலாவது பாயிண்ட், மிகாயேல் தூதனே தீர்க்க தரிசனத்தின் மூலமா தான் சகரியாட்ட பேசுறாரு. ரைட்? சோ யார் இந்த ஊழியக்காரர்? தேவனுடைய தீர்க்கதரிசி. இப்ப எல்லாமே முடிஞ்சா? எல்லா டைட்டில் வந்துச்சா நமக்கு? அவர் யாரு? மிகாயேல். இவர் யாரு? சகரியா. இது யாரு? தேவன். கம்பைன் பண்ணி சொல்லுங்க ப்ராசஸ். மிகாயேல் தூதனே சகரியா கிட்ட தேவனுடைய தீர்க்கதரிசனத்தின் மூலமா தான் பேசுறாரு. என்ன பேசுறாரு? மதில் கட்டாதீங்கப்பா, நானே இந்த தேசத்துக்கு என்ன வந்துக்கிறேன், மதில் வந்துக்கிறேன். அருமையான பதில். வாசிக்கலாம். சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து. அக்கினி மதிலாய் இருந்து. இப்ப பார்க்கலாம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை இந்த சப்ஜெக்ட்ல என்ன பேர் சொல்லி கூப்பிடுவீங்க? அளவுநூல் பிடித்திருக்கும் புருஷன் இவரு இல்ல, மிகாயேல். அத சொல்லுங்க. இது ஒரு தீர்க்கதரிசனம் இல்லையா? அப்ப இதுக்கு என்னதான் பேர்? அளவுநூல். இது யாருக்கு சொல்லப்படுது? சகரியா. யார் மூலமா சொல்லப்படுது? மிகாயேல். மிகாயேல் மூலமா யாருக்கு சொல்லப்படுது? இப்ப சகரியாவுக்கு. மிகாயேல் மூலமா அளவுநூல் பிடித்திருக்கும் புருஷன் இந்த வசனம். இந்த வசனம் தான் யாருக்கு சொல்லப்படுது? சகரியா. சகரியா போய் யாருக்கு சொல்ல போறாரு? முடிச்சாங்க. சுமாலி வாசிங்க. சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லு. இப்ப நமக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, மதில் இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்? மதில் கட்ட வேண்டாங்கிறாரு, மதில் இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆச்சரியம்னா, இஸ்ரேல் தேசத்துக்கு தேவன் வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? மதில் இல்லாத பட்டணம் தான். அது ஏங்கிற வரைக்கும் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். எந்த தேசத்துக்கு விரோதமா போவேன்? வசனம் கவனிக்கிறப்ப பதில் வரலினா அதே மீனிங் தான் இருக்கும். சொல்லி பார்க்கலாம். எந்த தேசம்? மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசம் தான் இஸ்ரேல். தேசத்திற்கு விரோதமாய் போவேன், நிர்விசாரமாய் சுகத்தோடு குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். நானே வருவேன். அப்புறம் அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க? மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை. தாழ்பாலும் கிடையாது, கதவும் இல்லை என்பாய். அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, எசேக்கியேல் மூலம் நீங்க இந்த பூமியில இந்த மாதிரி தான் இருக்க போறீங்கன்னு சொல்லி முடிச்சாரு. கரெக்டா? சோ இந்த மதில் இல்லாத தேசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அன்வால்டு வில்லேஜ் அப்படிங்கிற வார்த்தையை ஆங்கிலத்தில் உச்சரிச்சிருக்காங்க, ஆங்கிலத்தில் கொடுத்திருக்காங்க. அந்த அன்வால்டு வில்லேஜஸ் அப்படிங்கறதுடைய ஹீப்ரு வேர்ட் எடுத்து ஆங்கில மீனிங் பார்த்தா ஓபன் கண்ட்ரி. ஓபன் கண்ட்ரினா என்ன அர்த்தங்க? ஓபன் கண்ட்ரினா என்ன அர்த்தம் தெரியவே தெரியாது. நல்லா தெரியும், நான் சொல்ல மாட்டோம். ஓபன் கண்ட்ரினா ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம கேள்வி வரலாம், வால் மதில் இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்? எதிரிகளை சமாளிக்க முடியும். மதில் இருந்தா ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், சமாளிக்கும். இப்ப தேவன் மதில் கட்ட சொல்றாரா? மதில் கட்ட வேண்டாம் அப்படின்னா எதிரிகளை இருந்தாலும் சமாளிக்க முடியாது. அதுக்கு சொல்றாரு தேவனே, நீ என்ன எதிரி சமாளிக்கிறது? உன் எதிரி யார் சமாளிச்சுக்கிறேன்? நான் சமாளிச்சுக்கிறேன். நீ என்ன பண்ணா, இந்த தேசத்துக்குள்ள வா. இந்த தேசத்துக்குள்ள நீ வா. வந்துட்டீங்கன்னா மதிலே இல்லாட்டியும் உன்னை நான் காப்பேன். அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எல்லா யூதர்களையும் பழைய ஏற்பாட்டு காலத்துல எங்க இணைக்க நினைக்கிறாரு? எருசலேமுக்கு இணைக்க நினைக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே நினைச்சாருன்னா புதிய ஏற்பாட்டில் நினைக்க மாட்டாரா? அப்ப இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துல இன்னைக்கு இருக்கிற லிட்டரல் இஸ்ரேல்ல எல்லா யூதர்களும் எருசலேமுக்கு திரும்பி வந்துட்டாங்களா? திரும்பி வந்துட்டாங்களா? வரல. ஏன் வரல? ஏன் வரலனா, அந்தந்த தேசத்துல உட்கார்ந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இருக்கிற இடம் சேஃபா இருக்கு, மதில் இருக்கு.
நாங்க எந்தெந்த ஊர்ல இருக்கிறோமோ அந்த ஊர்ல என்ன இருக்கு? மதில் இருக்கு. எருசலேமுக்கு தான் இன்னும் இல்ல. இப்ப தேவன் என்ன சொல்றாரு புரிஞ்சவங்களுக்கு? நீங்க உட்கார்ந்து இருக்கிற தேசம் மதிலுள்ள தேசம் தான் நினைச்சுக்கிறீங்க. அந்த மதிலுள்ள தேசம் உங்களை என்ன பண்ணாது? காப்பாத்தாது. நீங்க மட்டும் நான் சொல்ற பேச்ச கேட்டு எருசலேமுக்குள்ள வாங்க, மதிலே இல்லாம நான் உங்களை காப்பாத்துறேன். ஏன்னா யார் தான் மதில்? நான் தான் மதில்ங்கிறத அவங்க சொல்றாங்க. புரியுது உங்களுக்கு? அப்ப மத்த ஊர்ல இந்த ஜனங்கள் எப்படி இருந்தாலும், எவ்வளவு செக்யூர்டா இருந்தாலும் ஒரு செக்யூரிட்டி அவங்களுக்கு கிடையாது. ஆனா எருசலேமுக்குள்ள வந்தா எந்த செக்யூரிட்டியும் இல்லாமல் அவங்க செக்யூர்டா இருப்பாங்க. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு செக்யூரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா தேவன். இது எப்ப நடக்கும்? அவங்க புறஜாதி தேசத்துக்கு நடக்குமா, இஸ்ரேலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நடக்குமா? இதைதான் சொல்றாரு. புரியுது உங்களுக்கு? வாசிக்கலாம். ஏசாயா, இது இன்னைக்கு இருக்கிற யூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ரட்சிப்பு. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18, 19. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் என்னாகாது? எப்ப எல்லாம் உள்ளவாங்க கேட்கப்படாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும். உன்னை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர பத்தியா, அதான் உனக்கு பதில். ஏன்னா நான் உன்னை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துட்டேன்னா ஒருத்தர் கூட ஒண்ணு பண்ண முடியாது. சோ வா. உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமல். சூரியன் இனிமேல் உனக்கு பகல் எப்படி இருக்காது? வெளிச்சமாய் இராமல். சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். கர்த்தரே உனக்கு எப்படி இருப்பாரு? நித்திய வெளிச்சமும். உன் தேவனே உனக்கு மகிமையாய் இருப்பார். இதே வார்த்தை தான் சகரியாட்ட சொன்னார். என்ன சொன்னாரு? மதில் நானே அவர்களுக்கு அக்கினி மதிலாக இருந்து அவர்களுக்கு மகிமையாக இருப்பார். அப்ப தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்ப மகிமையா இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லா யூதர்களும் எருசலேமுக்கு என்ன இருப்பாரு? இப்ப நமக்கே மனசுல என்ன தோணுது? எனக்கு மட்டும் சான்ஸ் கிடைச்சா யாராவது ஒரு யூதருக்கு போய் சொல்லி என்ன பண்ணிருக்காங்க? நான் மட்டும் இஸ்ரேல் தேசத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு போட முடியும். ஒரு யூதரை சந்திக்க சான்ஸ் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க கேட்பீங்க. அவங்க சொல்றாங்க USA. நம்முடைய பதில் என்ன? USA இருந்தீங்கன்னா உங்க நிலைமை என்ன ஆகுன்னு பைபிள் சொல்லிருக்கு தெரியுமா? எடுத்து வாசிங்க. அடுத்தது, உங்களை தேவன் பாதுகாக்கணும்னா புறப்படுங்க. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு என்ன பண்ணுங்க? எங்க? எருசலேம். சொல்ல முடியுமா முடியாது? அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் இப்ப தேவன் யார் சொல்லிருக்காரு? அப்ப நம்ம யார் இருக்க? சரியான பதில் சகரியா. புரியுதா உங்களுக்கு? சோ அடுத்த பாயிண்ட் ஏசாயா 26:1. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது. எல்லா ஜனங்களும் வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணா சேர்ந்து பாடுற பாட்டு. இன்னும் எவ்வளவு % வரணும்? வெளியிருந்து 50% வரணும். ஒண்ணா இருந்து பாடுகிற பாட்டாவது. பெலனான நகரம் நமக்கு உண்டு. மதிலே கிடையாது, ஆனா அயன் டூம் போட்டு வச்சிருக்காங்க மேல. அதுக்கு மேல தேவனுடைய கிருபை பாடுவாங்க. நம்ம பாட்டு பெலனான நகரம் நமக்கு உண்டு. நம்ம கோயம்புத்தூர் எப்படி சொல்லி பாட்டு பாட முடியுமா? கேட்டேன். பாடலாம், ஆனா பாடுற பாட்டுக்கு அர்த்தம் இருக்கு. ஆனா எருசலேம் தேசத்துக்கு கட்டாயம் அர்த்தம் உண்டு. ஏன்னா தேவன் தான் அவருக்கு என்ன இருக்க மதிலா இருக்கு. அடுத்த பாயிண்ட், ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக இருக்கு. அப்ப இந்த விஷயத்தின் மூலம் தேவன் பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்ல வரார், புதிய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சொல்ல வரார்? பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்ல வரார்னா சகரியா 2:6 வாசிங்க. சகரியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓஹோ அப்படி என்ன அர்த்தம்? அது அர்த்தம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி படிச்ச பாத்தீங்களா? நானே உனக்கு என்ன இருக்கிறேன் அதனால அப்படின்னு அர்த்தம். அதனால நீங்கள் எழும்பி வடதேசத்திலிருந்து ஓடி வாருங்கள். முதல்ல எங்க இருந்து எந்திரிக்கிறாரு? வடதேசம். வடதேசம்னா வட உத்தர தேசம், ரஷ்யா. முதல்ல பழைய ஏற்பாடு, அப்புறம் தான் புதிய ஏற்பாடு. அசீரியா. வடதேசம் என்ன நமக்கு தெரியாதா? பாபிலோன். அங்கதான் இருக்கிறாங்க ஜனங்கள். இப்ப பாபிலோன் முடிஞ்சு மேதோ பெர்சியா வந்தாச்சு. சோ இது பழைய ஏற்பாட்டுக்கு பொருந்தக்கூடிய விஷயம். நீங்க முதல்ல எங்க இருந்து புறப்படுங்க? வடதேசத்துல இருந்து எழும்பி ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்த பாயிண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட். ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 2 பாயிண்ட். ஒன்னு வடதேசத்துல இருந்து வா, இன்னொன்னு பூமியின் 4 திசைகளில் இருந்து வா. இந்த ப்ராபசி எதுக்கு போகுது? பழைய ஏற்பாட்டுக்கா புதிய ஏற்பாட்டுக்கா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வடதேசத்துல இருந்து வாங்கிறது பழைய ஏற்பாடு.
4 திசையிலிருந்து வான்னு சொல்றது புதிய. அப்ப இந்த தீர்க்கதரிசனத்தை தேவன் சகரியாட்ட சொல்றது அன்னைக்கு இருக்கிற யூதர்களுக்கு மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு. புரிஞ்சு உங்களுக்கு? சோ 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வடதேசம், இன்னொன்னு 4 திசைகள். இந்த ஆகாயத்து 4 திசைகள் இப்ப வழக்க பார்க்க வேண்டாம், அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். சோ இந்த 4 திசைகள்ங்கிறது முதல்ல வடதிசை. வடதிசைங்கிறது பாபிலோன், அதுக்கப்புறம் வந்த மேதோ பெர்சியா. மேதோ பெர்சியா தேசத்திலிருந்து நீங்க எல்லாரும் திரும்பி வாங்க. 4 திசைங்கிறது முழு உலகம்ங்கிறது தான் சரியான பதில். பாபிலோன் மேதோ பெர்சியால இருந்து எப்ப அவங்க திரும்பி வரணும்? பழைய ஏற்பாட்டுல. பழைய ஏற்பாட்டுல வருஷம் 470 வருஷம் சரி, 536 BC-ல அவங்க திரும்பி வரும். இது அப்ப கொடுத்த அழைப்பு. இப்ப 70 வெளியே போனாங்க, AD 70 வெளியே போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் முழுசா வரல. அப்ப முழுசா அவங்க வரணும்னா யாரோ ஒருத்தர் போய் அவங்க வர சொல்ல வேண்டும். யாரு போய் வர சொல்றது? சகரியா வர வேண்டும். சகரியா வர வேண்டும். சோ மறுபடியும் வாசிக்கலாம். இதே வசனத்தை எரேமியா மூலம் தேவன் சொல்லிட்டார். எரேமியா 16ஆம் அதிகாரம் 15, 16 பார்க்கலாம். இதுல க்ளூ இருக்கு, உங்களுக்கு கண்டுபிடிக்கவே பார்க்கலாம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரரை வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசம். இந்த ப்ராபசி பழைய ஏற்பாட்டுக்கா புதிய ஏற்பாட்டுக்கா? பழைய ஏற்பாட்டுங்கிறது வடதிசை, புதிய ஏற்பாடுங்கிறது எல்லா தேசம். அப்ப பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி கொண்டு வந்து உள்ள வச்சாதான் ரட்சிப்பு. அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாமா? வாசிங்க. எல்லா தேசங்களும் 16 வசனம். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்பு. எதுக்கு? முடிச்சுட்டு வந்து உள்ள போறது. எங்க இருந்து முடிச்சுட்டு வந்து? வடதிசையில இருந்து பழைய ஏற்பாடு, எல்லா நாட்டில இருந்து புதிய ஏற்பாடு முடிச்சுட்டு வந்து உங்களை உள்ள போறதுக்கு வருவீங்க. வருவீங்களா? மீன் பிடிக்கிற வந்தா வருவீங்களா? நீங்க மீன் வாங்கினா கூட மீன் கொடுத்தா கூட வர மாட்டாங்க. சோ என்ன பண்ண போறான்னு அடுத்தது வேட்டை. இந்த வேட்டைக்காரங்கிறது இன்னைக்கு வரைக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு பொருந்தும். சோ புதிய ஏற்பாட்டுல யார் மூலமா? நம்ம ஹிட்லர்லாம் சொல்லுவோம். ஹிட்லர்லாம் 1930. சோ அந்த பீரியட் எடுத்துக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்க என்ன இல்ல வரல அப்படின்னா இன்னும் முழுசா துப்பாக்கி வச்சு தேவன் கூப்பிடுவார். எப்ப கூப்பிடுவார் துப்பாக்கி வச்சு? மகா உபத்திரவ காலம். துப்பாக்கி முனையில கொண்டு வந்து. அதான் வசனம் சொல்லுது, மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன். அடுத்தது இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகி அநேகரை அழைத்தனுப்புவேன். வேட்டைக்காரர் அநேகர். அநேகர் யாருங்க? ஒரு ஹிட்லர் இல்ல, அநேகர்னா பூமியில் இருக்கிற அத்தனை தேசங்களும் உங்க மேல துப்பாக்கி வைக்க. எதுக்கு? உங்களை எல்லாத்தையும் காலி பண்ணி என்னுடைய தேசத்துக்கு கூட்டிட்டு வர வைப்பேன். அடுத்தது இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். ப்ராபசி லிட்டரலா புரிஞ்சுக்கோனா என்ன தெரியுமா? ஒரு சந்து ஒன்று விடாம எங்கெங்க இருக்கீங்களோ எல்லாத்தையும் என் தேசத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து. தேவன் சொன்னா நடக்குமா? நடக்காதா? நடக்கும். ஆனா தேவன் சொன்னதுதான் இன்னும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கேட்கல. அதனாலதான் 50% பேர் இன்னும் என்ன ஆகலீங்க? வரல. எங்க வரல? கோயம்புத்தூர் இஸ்ரேலுக்கு வரல, யூதர்கள் வரல. சோ பழைய ஏற்பாட்டுல பாபிலோன் மேதோ பெர்சியா வடதேசம், புதிய ஏற்பாட்டுல முழு உலகம் எல்லா தேசம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இவங்க வரதுக்கு ஏதாவது தடை இருக்காது? நல்ல கவனிங்க. இப்ப பழைய ஏற்பாடு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆலயம் கட்டிட்டு இருக்காங்கல்ல, அப்போ எங்க இருக்காங்க அவங்க? வடதேசம். வடதேசம் எது? பாபிலோன் மேதோ பெர்சியா. அங்க இருக்காங்கல்ல, வரதுக்கு ஏதாவது தடை வச்சாங்களா? ஒரு திரும்ப தடை. இப்ப கூட புதிய ஏற்பாட்டுல எல்லா தேசங்களும் இருக்காங்க. 3 குதிரை மேல சுத்துறாங்களா? என்ன குதிரை? 4 குதிரை, 3 குதிரை. குதிரை நம்பரே மறந்து போச்சு. 3 குதிரை. என்ன ஊரு? ரஷ்யா, அமெரிக்கா, பிரிட்டிஷ் சுத்துறாங்கல்ல. இப்ப தேவன் அங்கிருந்து இந்த ஜனங்களை வர வைக்கிறதுக்கு ஏதாவது தடை பண்றாங்களா? பிரிட்டிஷோ யாரும் தடை இல்லை. அப்படின்னா யார் தான் வரணும்? அதைத்தான் சொல்றாரு சகரியா 2:7. சகரியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோன். கரெக்ட்டானே? இந்த சீயோன் பழைய ஏற்பாட்டில் எங்க குடியிருந்துச்சு? பாபிலோன் குமாரத்தின் மத்தியில் குடியிருக்கும் சீயோனே, உன்னை நீயே விடுவிச்சுக்கோ. என்ன அர்த்தம் இருக்கு? உன்னை விடுவிக்க நான் வர வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இப்ப உன்னை தேசத்துக்கு வரதுக்கு எந்த தடையும் கிடையாது. இன்னைக்கு மாதிரி கிடையாது. ஆனா
பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் கொண்டு வச்சார் 70 வருஷம். அப்ப வெளிய வர முடிஞ்சா? முடியல. தடை போனதுக்கு அப்புறம் சொல்றாரு, பாபிலோன் குமாரத்தின் மத்தியில் குடியிருக்கும் சீயோனே உன்னை என்ன பண்ணிக்கோ. புரிஞ்சா? சோ இது யாருக்கு பொருந்தும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரவேல். இப்ப இஸ்ரவேலுடைய அடுத்த கேள்வி, இது இன்னும் அவங்களுக்கு போய் சேரல, இந்த தீர்க்கதரிசி இன்னும் அவங்களுக்கு போய் சேரல. ஏன்னா சகரியா இன்னும் வரல, புதிய ஏற்பாட்டுல சகரியா இன்னும் வரல. பட் அவங்களுடைய கேள்வி, நாங்க அந்த தேசத்துல இருந்து எங்க சொத்து பத்த பூரா விட்டுட்டு சொந்த தேசத்துக்கு வந்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத தேவனே சொல்லிட்டார் சகரியா. சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று. ஏற்பாடு எதுக்கு பிற்பாடு? எல்லாம் தேசத்துக்குள்ள வாங்க, அதுக்கு பிற்பாடு என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போயிடுச்சு அந்த நியூஸ்? இன்னும் போகல. ஏன்? இன்னும் சகரியா வரல. ஏன் போகல? சகரியா இன்னும் போய் சொல்றதுக்கு தயாரா இல்லை. சகரியா இப்பதான் தீர்க்கதரிசனத்தை கேட்டுட்டு இருக்குது. கரெக்டா? சோ அடுத்த வசனம் அப்படியே தொடர்ந்து வசனம். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை யார் யாரெல்லாம் கொள்ளையிட்டாங்களோ அந்த இடத்துக்கு தேவன் என்னை அனுப்பினார். நல்லா கவனிங்க, யார் அனுப்பினாரு? என்னை அனுப்பினார். என்னைங்கிறது யாரு? இப்ப சகரியா. அப்ப தேவன் வந்து சகரியாவை எங்க அனுப்பிச்சிருக்காராமா? எங்கெங்கெல்லாம் கொள்ளையிட்டாங்களோ அங்க அனுப்பினார்னா அவர் அனுப்பல, அவருடைய தீர்க்க தரிசனத்தை அனுப்பிச்சிருக்காரு. அப்ப யார் தான் போய் சொல்லணும்? சகரியா. என்னன்னு போய் சொல்லணும்? உங்களை எவனாவது தொட்டா அவருடைய கண்மணியை தொடுகிறார். அவருடைய கண்மணியை தொடுற மாதிரி சொல்லணும். இது போய் யார் சொல்லணும்? சகரியா. யார்கிட்ட போய் சொல்லணும்? இஸ்ரவேல் ஜனங்கிட்ட. யாரு சகரியா? நம்மள பாபிலோன்ல இருந்து வர வைக்கிறதுக்கு இந்த வசனத்தை சொல்ல வேண்டியது. இப்ப நம்ம தான் போய் சொல்லணும், உங்களை யாராவது டச் பண்ணா தேவனுடைய கண்மணியை டச் பண்ண மாதிரி. எப்ப? பிற்பாடு. எதுக்கு பிற்பாடு? எல்லா ஜனங்களும் எல்லா யூதர்களும் தேசத்திற்குள்ள வந்த பின்பு. சோ என்னை அனுப்பினார்கள் யாரை குறிக்கும்னா சகரியா. சோ சகரியா இந்த தீர்க்கதரிசனத்தை கேட்ட உடனே என்ன பண்ணணும்? உடனே போய் go and spread the good news. குட் நியூஸ் யாருக்கு? இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பழைய ஏற்பாட்டிலும் சகரியா போய் குட் நியூஸ் சொல்லணும். இப்பவும் சில சகரியாக்கள் போய் இந்த குட் நியூஸ சொல்லணும். யாருக்கு? பாபிலோனுக்கு. அவர்தான் பாபிலோனை கொண்டு வராது. யாருக்கு போய் சொல்லணும்? இஸ்ரேல் தேசத்திற்கு வராம இருக்கிற யூதர்களுக்கு சொல்லணும். அதான கரெக்ட். நேரம் போடல. சகரியா யார்கிட்ட சொன்னாரு? யாருக்கு சொல்லணும்? பழைய ஏற்பாட்டுல ஆலயம் கட்டிட்டு மற்ற தேசத்துல இருந்து வராம இருந்த யூதர்களுக்கு சொல்லணும். இப்ப சகரியா யாரு? பார்க்கலாம் நம்மளால. யார்கிட்ட போய் சொல்லணும்? இன்னும் 50% பாக்கி வரலையே. எங்க இருக்காங்க? அமெரிக்கா, பிரிட்டிஷ், ரஷ்யா, இன்னும் பல நாடுகள். அங்க இருக்கிற யூதர்களுக்கு எல்லாம் சொல்லணும், உங்கள் தேவன் உங்களை காப்பாத்தோம்னா அங்க இருந்து முதல்ல என்ன பண்ணுவீங்க? அதான் குட் நியூஸ். அங்க இருந்து நீங்க புறப்படுங்க. புறப்பட்டு எங்க வாங்க? இஸ்ரேல் தேசத்துக்கு வாங்க. வந்தீங்கன்னா பிற்பாடு உங்களுக்கு என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்தில் தேவன் எங்களை அனுப்பினார். நாங்க சொல்றோம், உங்களை ஒருத்தர் தொட்டா தேவனுடைய கண்மணியை தொட்டணும். இப்ப நிறைய பேர் பிளான் பண்ணிட்டாங்க, அடுத்த வாரம் டிக்கெட் எடுத்து எங்க போப்பாரு? அமெரிக்கா. நீங்க எங்க போறீங்க? பிரிட்டன். நீங்க எங்க போறீங்க? ரஷ்யா. போனீங்கன்னா ஒருத்தர் கூட நீங்க சொல்றது கேட்க மாட்டாங்க. அப்படி என்ன புரிஞ்சுக்கலாம்? இதுக்கு ஒரு டைம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு எத்தனையோ வகையில் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றதுக்கு வழி இருக்கு. இருக்கா இல்லையா? ஒரு தப்பான நியூஸ் ஒரு செகண்ட் 60 செகண்ட்ல குறைஞ்சபட்சம் 6 லட்சம் பேரை போய் ரீச் ஆயிடும். ஒரு நல்ல நியூஸ் தேவன் கொடுக்கிறது போய் ரீச் ஆகிறா? அப்ப நம்முடைய நோக்கம் என்ன? யூதர்களை எங்கு பார்த்தாலும் சரி, யூதர்களை பத்தி எங்கு நீங்கள் கேள்விப்பட்டாலும் சரி, உங்கள்கிட்ட ஓபனா கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு Facebookல யூதர்கள் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க? எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, யூதர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு போய் அடிங்க, who are all Jews? குடிக்கிற ஜூஸ் இல்ல, அதுதான் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல எத்தனை பேர் இருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் இருக்கும், எடுத்து அடிங்க. முதல்ல புறப்படுவீங்க உங்க தேசத்துக்கு. சொல்ல முடியாது. அதுக்காக நான் Facebookலயே சொல்லிக்கிறேன்னு சொல்லக்கூடாது.
நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு. தேவன் இந்த இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரா? எத்தனை பர்சன்டேஜ் உண்மை? ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, எத்தனை பர்சன்ட் உண்மை? கண்டிப்பா 100% உண்மை. ஆனா அந்த 100% அவர் செய்யறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார். சான்ஸ் கொடுக்கறப்ப என்ன பண்ணிடணும்? அப்படி செஞ்சா தான் சகரியா யாருன்னு பாத்தீங்கன்னா மாம்சத்தில் இருக்கும் சபை. இப்ப புரிஞ்சவங்களுக்கு இந்த சாப்டர்ல அது யாரு? இது யாரு? சகரியா. இது யாரு? தேவனுடைய தீர்க்க தரிசனம் இல்லையா? இது அப்படியே மீனிங் கொடுத்தா இது தீர்க்க தரிசனம், இது மாம்சத்தில் இருக்கும் சபை, இது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா? வந்துட்டாரா? வந்து என்ன பண்ணிருக்காரு? மாம்சத்தில் இருக்கும் சபையை வச்சு தீர்க்க தரிசனத்தின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை வர வச்சிருக்காரு. திருப்பி சொல்லுமா? இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வந்து மாம்சத்தில் இருக்கும் சபையை வச்சு தீர்க்க தரிசனத்தின் மூலம் வேற வேற ஊரில் இருக்கிற யூதர்களை தங்கள் தேசத்துக்கு வர வச்சிருக்காரு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இந்த விஷயம் இந்த உலகத்தில் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்லையா? திருப்பி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வந்து மாம்சத்தில் இருக்கிற சபையை வச்சு தன்னுடைய தீர்க்க தரிசனங்கள் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை சொந்த ஊருக்கு வாங்கன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி கூப்பிட்டிருக்காரா இல்லையா? எப்ப? ஹிப்போட்ராமா அப்படிங்கிற ஒரு இடம், ஒரு மேடை. அந்த மேடையில போய் நின்று நம்முடைய 7ஆம் சபையின் தூதன் பண்ண பிரசங்கம் ஞாபகத்துக்கு இருக்கா? மாம்சத்தில் இருக்கிறப்ப தானே பண்ணாரு. தேவன் அவருக்கு என்ன கொடுத்தாரு? தீர்க்க தரிசனம். யார்கிட்ட பேச வச்சாரு? என்ன சப்ஜெக்ட் பேச வச்சாரு? இதுதான் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் அவர் பேசினார். ரசல் பேர் பேசின சப்ஜெக்ட் இதுதான் யூதர்கள் மத்தியில. வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1-2. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். என்ன கம்ஃபர்ட்டான வசனம் பாருங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி. எருசலேம் கிட்ட போய் நீங்க எப்படி பேசுங்க? பட்சமாய் பேசி. அதின் போர் முடிந்தது என்றும், உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது, போர் முடிந்தது என்றும், அதின் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து. நீங்க செஞ்ச பாவத்தை பார்த்து பயந்துக்காதீங்க. நீங்க வந்து வந்தா மாட்டிக்கோன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க மட்டும் தேசத்துக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதை விட குறைஞ்சபட்சம் 2 மடங்கு நல்லா இருக்கு. இன்னும் சொல்ல போனா இதுக்கு முன்னாடி உங்க முன்னோர்களுக்கு தேசம் எப்படி இருந்தாங்களோ அதை விட 2 மடங்கு உங்களை ஆசீர்வாதம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேவன் யாரை வச்சு சொன்னாரு? சப்ஜெக்ட் படி சொல்ல போனா யாரு? மாம்சத்தில் இருக்கும் சபையை வச்சு பேசுறோம். அடுத்தது இரண்டாம் வசனத்தை வாசிங்க. எருசலேமுடன் பட்சமாய் பேசி, அதின் போர் முடிந்தது என்றும், அதின் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும், அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள். அதற்கு போய் நீங்க என்ன பண்ணுங்க? கூறுங்கள். இந்த அதற்கு போய் கூறுங்கள்ங்கிறது யாரு? அதற்கு போய் கூறுங்கள் தேவன் யாருக்கு சொல்றாரு? அப்ப நம்ம யாருக்கு போய் சொல்லலாமா? சொல்ல முடியாதா? சொல்லலாம். சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பா சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா நம்முடைய வாழ்க்கையை வச்சு அவங்களுக்கு சொல்லலாம். வாங்க ஒழுங்கா முடியுமா? நம்முடைய லைஃப் வச்சு சொல்லலாம் அவங்களுக்கு. வாங்க எப்படி? எக்ஸாக்ட்லி ரைட். நீங்க என்ன பாக்கல அதான் கரெக்ட். நம்முடைய வாழ்க்கையை வச்சு அவங்க வர வைக்கலாம். அந்த பவர் தான் தேவன் மாம்சத்தில் இருக்கிற சபை கொடுத்திருக்காரு. அது எப்படிங்கிறத கண்டிப்பா இந்த வாரம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அடுத்த வாரம் சப்ஜெக்ட் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை வச்சு அவங்க வர வைக்கலாம். அவங்களுக்கு சில விஷயம்லாம் தெரியும், தெரியாம இல்லை. ஆனா வர்றதுக்கு தான் கொஞ்சம் சங்கடப்படுறாங்க. காரணம் என்ன? கரெக்டான ஒரு என்கரேஜ்மெண்ட் அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. இருக்கிற தேசத்துல சொபஸ்டிகேட்டடா இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் உண்மை, இந்த மாதிரி ரசல் பேர்லாம் போய் பேசுறதுக்கு அப்புறமா நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. அது உண்மை. சின்ஸ் 1948 என்ன சிறப்பு அம்சம் வருது? இந்தியா சுதந்திரம் வாங்கி 1 வருஷம் ஆச்சு. இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் வாங்கின வருஷம் 1948 இருந்து இஸ்ரேல் has observed 3.1 million immigrants. 1940 இது வரைக்கும் எத்தனை பேர் வந்தாங்க? 3.1 million people வந்தாங்க. 3.1 million தான் வந்தாங்க. சரி, 3.1 million எவ்வளவு லட்சம்? 31 லட்சம். மொத்த மக்கள் தொகை இன்னைக்கு எவ்வளவுங்க?
தலைமை மொழி படிச்சோம். எவ்வளவு? 50 இருந்து 60 லட்சம் தான். 66 லட்சம் வச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் தி பீப்புள் சுதந்திரம் வந்தாச்சு. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா எந்த வருஷம் 1990 இருந்து 1999க்குள்ள 1 மில்லியன் பீப்புள் 10 லட்சம் பேர் 10 வருஷத்துக்குள்ள வந்துட்டாங்க. 10 லட்சம் பேர் 10 வருஷம். ரசல் பர்க் போய் பேசினார் இல்லையா, யூதர்களை பூரா இன்வைட் பண்ணி. எந்த வருஷம் அது? 1925 1910 போட்டோல அப்படிதான் போட்டுருச்சா? 1910 இல்ல 1916 தான். 1916 என்னங்க நான் எதுக்கு அந்த வசனம் சொல்ல வரேன்னா, நல்லா கவனிச்சீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா அதிகமான யூதர்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா இப்ப சகரியா சொன்னது கேட்டு தான் வந்திருக்காங்க. சகரியா என்ன சொன்னாரு? பிற்பாடு உங்களுக்கு என்ன உண்டாகும்? மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதியினத்திற்கு தேவன் என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணி. இப்ப அடுத்தது யூதர்கள் தேவன் எப்படி வரவேற்க போறார்? அதுக்கு 2 பாயிண்ட் போட்டிருக்காங்க. எகனாமிக் கிரைசிஸ், ஆன்டி செமிட்டிசம். எகனாமிக் கிரைசிஸ் நமக்கு நல்லா தெரியும், ஏன்னா நம்ம டெய்லி அதுதான் இருக்கோம். நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, ஆபீஸ் இருந்தாலும் சரி. எகனாமிக் கிரைசிஸ் எந்தெந்த நாடுகள் இருக்காங்களோ அந்தந்த நாடுகளுடைய பொருளாதார வீழ்ச்சி அது அவங்கள தங்கள் தேசத்துக்கு போக வைக்குது. இன்னொரு பாயிண்ட் ஆன்டி செமிட்டிசம். அப்படின்னு என்னங்க? ஆன்டி செமிட்டிசம் என்ன? செமிட்டிசம் அந்த வேலை யாரும் கேள்விப்பட்டது இல்லையா? அந்த வேலை நம்ம கேள்விப்பட்டு ஆகணும். ஏன்னா நம்ம சகரியா ஆன்டி செமிட்டிசம் அப்படிங்கிற வேர்டு ஒன்லி யூதர்களுக்கு மாத்திரம் தான் பொருந்தும். நீங்க எடுத்து டிக்ஷனரியில பாருங்க. யூதர்களுக்கு எதிரான போராட்டம், யூதர்களுக்கு எதிரான இனக்கிளர்ச்சின்னு போட்டிருக்கும் டிரான்ஸ்லேஷன்ல. அடிங்க ஆண்ட்ராய்டு மொபைல் தான் கையில் இருக்குது. செமிட்டிசம் அப்படின்னாலே யூதர்களுக்கு எதிரான ஒரு எதிரான செயல் அப்படின்னு. அப்ப எல்லா நாடுகளிலும் என்ன வரப்போதாமா? யூதர்களுக்கு எதிரான ஒரு செயல் வரும். அப்படி வரும்போது யூதர்கள் ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துருவாங்க? தங்கள் தேசத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது தான் தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்க எப்படி கிடைக்கும்னா முழுசா கிடைக்கும். வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 5 6ஆம் வசனங்கள். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். 1ஆம் தேதி அன்னைக்கு ஜனவரி மாசம் இந்த வசனத்தை போய் எங்கேயோ ஒரு பக்கம் வாங்கிட்டு வந்து வீட்டுல மாட்டி வச்சிருக்கேன். பயப்படாதே, உன்னோட நீ என்ன வேணாலும் செய்யி, ஆனா நீ எவனுக்கு என்ன பண்ணாத, பயப்படாத. ஏன்னா நான் என்ன பண்றேன்? இது என்னது கடவுளுக்கு சொல்லுவாரா? அப்ப இந்த வசனம் யாருக்கு பொருந்தும்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு. எப்ப பொருந்தும்? எல்லாரும் பணத்தை எங்க வாங்கினீங்க? எருசலேமுக்கு வாங்க. அப்பதான் நான் உன்னோட இருக்கிறேன். அடுத்த பாயிண்ட். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி. எங்க இருந்து வரப்பண்ணி? கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். உன்னை மேற்கிலும் இருந்து நான் என்ன பண்ணுவேன்? கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும், வடக்கை நோக்கி என்ன சொல்லுவேன்? கொடு என்றும், தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரனையும், தூரத்திலிருந்து என் குமாரனையும். எத்தனை திசை வந்திருக்கு? வந்துச்சா? 4 திசை. அதுக்கு மேல வந்த திசை இருக்கா? இல்ல. சோ அங்க இருந்து கூப்பிட்டு வந்து பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா, என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். சோ அந்த கொண்டு வாங்கிற ப்ராசஸ் தான் இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு இன்னும் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியமா இருக்கு. அதை யார் தான் செய்யணும்? யார் தான் செய்யணும்? தேவன் தான் செய்யணும். ஆனா தேவன் யாருக்கு வாய்ப்பு கொடுக்கிறாருன்னா நமக்கும் அந்த வாய்ப்பு என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்காரு. சரிங்களா? சோ நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நாம எப்படி செய்யணும் அப்படிங்கறதையும் நம்மளை வச்சு அடுத்த இந்த ஒரு முடிவுக்கு தேவன் என்ன செய்ய வரப்போறார் அப்படிங்கறதையும் கண்டிப்பா அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். சோ இன்னும் 2ஆம் அதிகாரம் முடியல, இன்னும் வசனங்கள் இருக்கு. அந்த வசனங்களை நீங்க வீட்டில இருந்து என்ன பண்ணலாம்? படித்துக் கொண்டு வரும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஒரு சின்ன அறிவிப்பு இருக்கு, பிரேயர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு சொல்லப்படும்.